Yes, come in. Good afternoon, ma'am. Good afternoon, sir. Please take your seat. Thank you, sir. உங்கள் பேரை சொல்லாமல் உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க. சார், நான் விருதுநகர் மாவட்டம் கூமாப்பட்டி கிராமத்திலிருந்து வருகிறேன். எனது பள்ளி படிப்பை இந்து உயர்நிலைப்பள்ளி வத்திராயிருப்பிலும், டிப்ளமா ட்ரிபிள்இயின் அருள்மிகு கலசலிங்கம் பாலிடெக்னிக் கல்லூரி கிருஷ்ணகோயிலிலும், பிஇ ட்ரிபிள்இயின் கலசலிங்கம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கிருஷ்ணகோயிலிலும் முடித்துள்ளேன். மேலும் தமிழ்நாடு அரசின் திறன் மேம்பாட்டு பயிற்சி கழகத்தின் கீழ் 6 மாத கால பயிற்சியை முடித்துள்ளேன். கூடுதலாக டைப்ரைட்டிங் போத் ஹையர் முடிச்சிருக்கேன். டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு தயார்படுத்திட்டு குரூப் 1 முதன்மை தேர்வை கிளியர் பண்ணி இன்டர்வியூ வந்திருக்கேன் சார். ஸோ விருதுநகர் மாவட்டம் பார்த்தீங்கன்னா கல்விக்கு ஏன் மிச்ச பிற மாவட்டங்களை கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருந்த மாதிரி என்ன ரீசன் சார்? அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய சதவீதம் மற்ற மற்ற மாவட்டங்களை விட அதிகமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்து ஒன்று இருக்குது சார். அதே சமயத்தில் குறிப்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய சொந்த மாவட்டம் அப்படிங்கிறதால கல்விக்கான முக்கியத்துவம் இங்கே கூடுதலாகவே கொடுக்கப்படுது சார். ஓகே. ஸோ விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. ஸோ சிவகாசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இந்த எம்சி மேத்தா கேஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு கேஸ். இந்த கேஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். சரி சார், எனக்கு அதை தெரியல சார். சரி, குழந்தை தொழிலாளருக்கான காரணம் என்ன சார்? குழந்தை தொழிலாளர்களுக்கான காரணம்னா முதல் குடும்ப வறுமை, கல்வியின் மீது அவர்களுக்கு பற்று இல்லாத ஒரு இது, மற்றும் வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு செயல்முறைகளில் அவங்க ஈடுபடுத்தப்படுறதால குழந்தை தொழில்ங்கிறது அதிகமாக நடைபெறுது சார். ஸோ என்ன போஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்? டிசி சார். என்ன காரணம் சார்? மற்ற துறைகளோட ஒரு கோஆர்டினேட் பண்ணக்கூடிய ஒரு துறையாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மக்களுக்கு தேவையான ஒரு அத்தியாவசிய திட்டங்களை அரசு மூலிமா நேரடியாக செய்யக்கூடிய ஒரு துறையாகவும் இந்த துறை வருவாய்த்துறை இருக்கிறதால இதுக்கு என்னுடைய முக்கியத்துவம் ஃபஸ்ட்டு தான் கொடுக்கும். டிசி வருவாய்த்துறைக்குள்ள மட்டும் சுருங்கிறாது. கண்டிப்பாக சார். அது பேரிடர் மேலாண்மை துறையோடு சேர்த்து வர சார். மக்களுக்கான இடர்களை போக்கக்கூடிய ஒரு முக்கியமான பணிகளையும் மேற்பார்வை மற்றும் ஒருங்கிணைப்பு இந்த துறையின் கீழே தான் சார் நடைபெறுகிறது. ட்ரிபிள் படிச்சிருக்கீங்க. ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் இது எங்கே யூஸ் பண்ணுவோம் சார்? இது பவர் ஜென்ரேஷன்லேருந்து நம்ம டிரான்ஸ்மிஷனுக்கு ஒரு 11 kVயை 33 kVயை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக ஸ்டெப் அப்பும், அதே மாதிரி ஒரு 11 kVயை 440 வோல்டேஜாக கன்சியூம் பண்ணுறதுக்காக, அதாவது நுகர்வோருக்கு கொடுக்கறதுக்காக ஸ்டெப் டவுனும் பயன்படுத்துகிறோம் சார். ஒரு லைட்னிங் கண்டக்டர் எப்படி ஒர்க் ஆகுது சார்? லைட்னிங் கண்டக்டர் சரி சார், எக்ஸாக்ட் எனக்கு தெரியல சார். அதுக்கு பின்னாடி இருக்க விஞ்ஞானம் என்னன்னு தெரியலையா? ஓகே, விருதுநகருக்கு வரீங்க இல்லையா? விருதுநகரோட ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எவ்வளோன்னு தெரியுமா? HDA HDA 6.55 சார், ரொம்ப கீழே இருக்குது. எஸ் மேம். எஜுகேஷன் அதிகம் இருந்தோம், ஏன் அவ்வளோ கீழே இருக்குது? HDA சொல்லும்போது ஃபஸ்ட்டு உடல் நலம், அதுக்கப்புறம் கல்வி மற்றும் வருமானத்தையும் சொல்லக்கூடியது மேம். கல்வியில் என்ன தான் நாங்கள் இந்த மாவட்டம் குறிப்பாக உயர்ந்தாலும் வருமானம் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணுவோம் மற்ற மாநிலங்களை விட இங்கே வேலை வாய்ப்புங்கிறது இருக்குது. பட் இருந்தாலும் அதுக்கான ஊதியங்கிறது குறைவாக தான் மேம் இருக்குது. அதே சமயத்தில் உடல் நலத்தில்னு பார்க்கும்போது ரெவென்யூ, விருதுநகரோட ரெவென்யூ எந்த செக்டாரில் அதிகம் வருது? நீங்கள் சொல்கிறீங்க கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. எஸ் மேம். எப்படி? ஆனால் விருதுநகரோட ரெவென்யூ பீக்கில் இருக்கும், அது ஏன் தெரியுமா? முதல்ல எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்கன்னு தெரியுமா தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் விருதுநகர்? மாவட்ட ரீதியாக எக்ஸாக்டாக தெரியல மேம். ஓகே. ஆனால் உற்பத்தி பொறுத்த வரைக்கும் குறிப்பிட்ட இதாக நம்ம அச்சுத்தொழில் மற்றும் தீப்பெட்டி மற்றும் பஞ்சாலைகள் அதிகப்படியான உற்பத்தியை கொடுக்குறோம் மேம். இருந்த போதிலும் தனிநபர்னு நம்ம சொல்லும்போது அதனுடைய அந்த தலா வருமானம்ங்கிறது இங்கே குறைவாக தான் மேம் இருக்குது. அதனால கம்மியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. பட் நான் சொல்கிறேன், விருதுநகரில் தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு, நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி லேபரர்ஸ் அதிகமாக அங்கே தான் இருக்காங்க. எப்படி நீங்கள் இல்லைன்னு சொல்ல முடியும் மேம்? இங்கே நம்ம லேபர்ஸ் அதிகமாக இருந்தாலும் 3 ஷிஃப்டாக தான் மேம் இங்கே எல்லா கம்பெனியும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு நபர் ஒரு ஷிஃப்ட்டுக்கு தான் இது பண்ண முடியும். அவங்களுக்கான குறைந்தபட்ச ஊதியமாக ஒரு 250 to 300 அந்த அளவுக்கு தான் மேம். இன்னும் குறைந்தபட்ச ஒரு ஊதியம் தான் மேம். இன்னும் பட்டாசு தொழிலாக இருந்தாலும் சரி, அது பருத்தி உற்பத்தியிலையும் இதாம ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தரோட salary யார் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? அந்தந்த நிறுவனம். அந்தந்த நிறுவனம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா?
எனர்ஜி கிரிட்னா என்ன? பவர் ஜென்ரேஷனை அதாவது ஒருங்கிணைத்து அதை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு எனர்ஜி கிரிட். டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அப்போ எனர்ஜி எப்படி சேவ் பண்ணுறாங்க? எலக்ட்ரிசிட்டி இப்போ ஹைட்ரோ எலக்ட்ரிசிட்டி வந்துட்டு ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு, அதை எப்படி வந்து சேவ் பண்ணுறாங்க? ஸ்டோர் பண்ணுறதுக்கான சொல்லப்போனால் நம்ம எனர்ஜியை வந்து ஏசி கரண்ட்டாக நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதால ஸ்டோர் பண்ணுறதுக்கான எந்த ஒரு டெக்னாலஜி இது வரைக்கும் இல்லை மேம். அதாவது அதிகப்படியான ஒரு கரண்ட்டை நம்ம ஸ்டோர் பண்ண முடியாது. ஜென்ரேஷன் பண்ணுறோம், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம், அதே சமயத்தில் அது கன்சியூம் பண்ணப்படுது, அவ்வளோதான் மேம். ப்ரொடியூசர் வர்றது எல்லாமே அப்படியே வந்து போயிட்டே இருக்குன்னு சொல்கிறீங்க, டிஸ்ட்ரிபியூட் ஆகிட்டே இருக்குது, எங்கேயுமே சேவ் பண்ணுறது இல்லை. சேவ் பண்ணுறதுன்னா நம்ம குறிப்பிட்ட அளவு பேட்ரிஸில் மட்டும்தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அந்த அளவுக்கான பேட்ரிஸ் வந்து நம்ம இன்னும் பிரபலமாக இன்னும் இது பண்ணப்படலை மேம். எஃபிஷியன்சி ஆஃப் சோலார் பவர், எஃபிஷியன்சி ஆஃப் ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் என்னன்னு தெரியுமா? எது பெட்டர்? நம்ம எஃபிஷியன்ட்டுன்னு சொல்கிறத விட அது அந்த இப்போ நீங்கள் சோலார்னு சொல்லும்போது நம்ம வந்து பகல் நேரங்களில் மட்டுமே அது எஃபிஷியண்ட்டாக அது ஒரு வருஷத்துக்கான இதாக வந்து செயல்படும் மேம். அதே இது வந்து இன்னொன்று என்ன ஹைட்ரோங்கிறது ஒரு குறிப்பிட்ட நம்ம பகுதிகளில் எல்லாமே வற்றக்கூடிய ஆறுகளாக தான் இருக்குது. அப்போ நீர்வரத்து இருந்தால் மட்டும்தான் இந்த ஒரு பவர் ஜென்ரேஷன் சாத்தியக்கூறாக இருக்குங்க. அதனால் சோலார் வந்து கம்பேரிட்டிவ் பெட்டராக இருக்கும். ஹைட்ரோட சோலார் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ சோலாரோட எஃபிஷியன்சி வந்து பிட் ஹையராக இருந்தாலும் ஏன் வந்து கவர்மெண்ட் அதை வந்து எல்லோரும் மாறிக்கோங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்க? எஃபிஷியன்சி வந்து கொஞ்சம் தான் ஹையராக இருக்குது, ரொம்ப ஆகவங்கலாம் கிடையவே கிடையாது. ஏன் அப்போ வந்து சோலாரை வந்து கன்வெர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க மேம்? சோலாருங்கிறது வந்து சோலார் பேனல் ஒரு கம்பெனிலேயோ ஒரு ஹவுஸ் ஹோல்ட்லேயோ வர்றதுக்கு கவர்மெண்ட் என்ன மாதிரி ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க, என்ன சப்சிடிலாம் கொடுக்குறாங்க மேம்? இப்போ பிரதமருடைய சோலார் வீட்டு திட்டம்னுங்கிறது இப்போ கடந்த பிப்ரவரி மாதம் வந்து அறிவிக்கப்பட்டது தான். அதே மாதிரி நம்ம தமிழக அரசே வந்து பசுமை இல்லங்கள் அப்படிங்கிற ஒரு திட்டத்தின் மூலிமா புதுசாக வீடு கட்டக்கூடிய வீடுகளில் சோலார் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மானியமும் கொடுக்குறாங்க. இதனுடைய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ஜென்ரேஷனை வந்து நீங்கள் சோலாருங்கிறது எங்கே வேணாலும் நம்ம வந்துட்டு வைக்கலாம், அது அதில் உள்ள ஒரு பெனிஃபிட் தான். அதே சமயத்தில் அதுக்கான மெயின்டெனன்ஸுங்கிறது வந்து ஓரளவு நம்ம அதை கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்மளே வந்து அது பண்ணலாம், அந்த ஒரு ப்ராஃபிட் ஒன்று இருக்குங்க. அதே சமயத்தில் நம்ம ஒரு நுகர்வோரே வந்து அந்த பவர் ஜென்ரேஷன் பண்ணும்போது அவங்களுக்கான தேவைங்கிறது வந்து அரசு மீது அந்த சுமை வந்து குறையும், அது ஒரு காரணம். ஓகே, கேள்வி புரிஞ்சுதான் முதல்ல. கிரீன் கிராக்கர்ஸ் பசுமை பட்டாசு இதற்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட அந்த பட்டாசுகளோட அந்த கரிம மூலக்கூறுகள் அளவு மற்றும் வந்து மாசுபாட்டை குறைக்கக்கூடிய ஒரு புது முறை தான் பசுமை பட்டாசு மேம். இதனால ரெவென்யூ இன்க்ரீஸ் ஆகியிருக்கா டிஸ்ட்ரிக்ட்ல? மேம் இது சொல்லப்போனால் இது இன்னும் சரியாக இன்னும் கம்ப்ளீட்டாக இன்னும் ஃபுல்லாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகலைன்னு தான் மேம் சொல்லுவேன். நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல்ன்றது தேசிய பசுமை தீர்ப்பாயம். அது வந்து சுற்றுச்சூழல் மீதான தாக்கங்களை குறைப்பதற்காக மத்திய அரசால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு அமைப்பு. பசுமை தீர்ப்பாயம் மேம் பட்டாசு விபத்தால் வந்து அதிகப்படியான காற்று மாசுபாடு ஏற்படுது, அதுக்கான மாற்று சொல்யூஷனை வந்துட்டு அரசுக்கும் பரிந்துரைக்கிறதுக்கான ஒரு அமைப்பை வந்திருக்காங்க. அதே சமயத்தில் வாகன புகையை வந்து கட்டுப்படுத்துவதற்கான பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு தான் ஆல்ரெடி இருக்குது, மாசு கட்டுப்பாட்டு வாரியம்னு ஒன்று இருக்குது. எஸ் சார். அப்புறம் ஏன் என்ஜிடி சார்? மாசு கட்டுப்பாட்டு வாரியம் இருந்தாலுமே ஒரு தேசிய லெவலில் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு முகமையை அது செயல்படுது. சரி, இப்போ நீங்கள் டிசி ஆகிறா சொல்லியிருக்கீங்கல்ல, டிசி தான் போஸ்ட் என்ன ஸ்பெஷல் குவாலிட்டி உங்களுக்கு ஒரு குரூப் ஆஃபீஸராக இருக்குது? மேம் ஃபஸ்ட்டு ஹானஸ்ட், இரண்டாவதாக ஒரு வேலையை வந்து என்னால் கற்றுக்கிட்டு எளிதாக வந்து செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திறன் என்கிட்ட இருக்குது. அதே சமயத்தில் பீப்புள் ஃப்ரெண்ட்லியாக என்னால் நடக்க முடியும். நிர்வாகத்தில் ஒரு சிறந்த ஒரு மேம்பாடு அடையக்கூடிய ஒரு இதில் நான் கண்டிப்பாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள், இதெல்லாம் இருப்பீங்கன்னு சொல்கிறது உங்களோட நம்பிக்கை. இதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நான் எக்ஸிபிட் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு டாஸ்க்கை நான் பிடிச்சிருக்கேன் அப்படின்ற அச்சீவ்மெண்ட் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு உங்களோட காலேஜ் டைமில், உங்களோட ஒர்க் ஸ்பேஸில்? மேம் காலேஜில் டிப்ளமோ மற்றும் ட்ரிபிள் படிக்கும்போது என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து நான் தான் ஹெட்டு மேம். அதே சமயத்தில் எங்கள்
பிஇ படிக்கும்போது எங்கள் டிபார்ட்மெண்ட்டோட அந்த சிம்போசியம் அதை கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு அசோசியேஷனோட பிரசிடெண்ட்டாக ஃபைனல் இயரில் நான் இருந்திருக்கேன். முயற்சி திருவனையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி. அட்மினிஸ்ட்ரேஷன் சம்மந்தமாக ஒரு திருக்குறள் சொல்லுங்கள். அட்மினிஸ்ட்ரேஷன் இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லதரசு. முஸ்லீம் பேர் என்ன? உயர்திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். ஸ்பீக்கர் பேர் என்ன? திரு அப்பாவு அவர்கள். ஸ்பீக்கர் வந்து இந்தியாவில் பார்லிமெண்ட்டில் இருக்க ஸ்பீக்கர் எத்தனாவது ரேங்க்கில் இருக்காங்க? அவங்க யாருக்கு ஈக்குவலாக பிளேஸ் ஆகியிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஆஃப் இந்தியா குடியரசுத் தலைவர். அந்த ரேங்க்கில் ஸ்பீக்கர் என்ன ரேங்க்கில் வர்றாங்க? எக்ஸாக்டாக தெரியல. தெரியல. யாருக்கு ஈக்குவலாக வர்றாங்க? யாப்படுத்த முடியல. சைல்டு லேபருக்கான பாலிசிஸ் ஏதாச்சும் தெரியுமா? சைல்டு லேபருக்கு கவர்மெண்ட் ஏற்றிருக்க பாலிசிஸ் என்ன, ஆக்ட் என்ன, கான்ஸ்டிடியூஷனல் லெஜிஸ்லேச்சர் மெஷர்ஸ் என்ன சொல்லுங்கள். மேம் கான்ஸ்டியூஷனல் லெஜிஸ்லேஷன் சொல்லும்போது ஆர்டிகல் 21A மேம், 45 ரெண்டும் ஒன்று தான். 45 ஒன்று தான், 21A வச்சுருக்கோம். அடுத்து 51A கடமையில் கொண்டு வந்தது. அவங்க கேள்வி புரிஞ்சுதான் உங்களுக்கு. அவங்க சைல்டு லேபர் பற்றி கேட்டுட்டு சைல்டு லேபர் பற்றி கேட்குறோம். மேம் சைல்டு லேபர்னாலே நம்ம வந்து கல்வியை நீங்கள் சொல்லுவோம் கரெக்டு. இன்னொன்று ஏன் 51A போனோம், அதுக்கு முன்னாடி வேறு எதுவும் இல்லையா? இருக்கு மேம். 23, 24 ஆர்டிகல் இருக்குது மேம். 23 யாருக்கு, 24 யாருக்கு? மேம் 23 குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு அந்த இதுக்கு மேம். 24 வந்து கட்டாய தொழில்களில் ஈடுபடுத்தக்கூடாது அப்படிங்கிறது. சார் தமிழ்நாட்டில் லா அண்ட் ஆர்டர் எப்படி இருக்கு? நான் இப்போ சொன்னால் பொருள் எல்லாமே ஓரளவு ப்ராப்பராக தான் மேம் இருக்கு. நீட் நமக்கு வேணுமா வேண்டாமா? மேம் தமிழக அரசின் நிலைப்பாடு வேண்டான்னு தான் மேம் சொல்லுவேன். உங்கள் நிலைப்பாடு சொல்லுங்கள் சார். மேம் நானும் ஒரு தமிழகத்தை சேர்ந்தவன், நானும் ஒரு தமிழக நிர்வாகிங்கிறதால கண்டிப்பான முறையாக அதை எதிர்க்க தான் மேம் செய்யும். அப்போ கவர்மெண்ட் எது சொன்னாலும் அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸருடைய வேலை. பப்ளிக் பாலிசி இன்னைக்கு நீங்கள் ஒரு குரூப் ஆஃபீஸராக இருக்கீங்க. பை வே ஆஃப் ப்ரொமோஷன் நீங்கள் ஒரு செக்ரட்டரி கேடரில் போவீங்க, அடிஷ்னல் கமிஷனர், அடிஷ்னல் டைரக்டர், கமிஷனர் ரேஞ்சுக்கு போவீங்க. அப்போ பாலிசி டெசிஷன் கவர்மெண்ட் உங்ககிட்ட கேட்கும். இப்படி ஒன்று கன்சீவ் பண்ணுறதா ஐடியா இருக்கும். கவர்மெண்ட் அப்படின்றது 2 செட்டு. ஒன்று பொலிட்டிக்கல் ஹெட்டு, இன்னொருத்தர் எக்ஸிக்யூட்டிவ் ஹெட் இருப்பாங்க. பொலிட்டிக்கல் ஹெட்டுக்கு பேக்கப் பண்ணுறது எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்டு தான். எக்ஸிக்யூட்டிவ் ஹெட்ன்றவங்க தான் ஐஏஎஸ் அண்ட் தேர் சபார்டினேட்ஸ். உங்ககிட்ட ஒரு பப்ளிக் ஒப்பீனியன் கேட்குறாங்க. கவர்மெண்ட்டை வந்து லிக்கரை பேன் பண்ணலாம்னு சொல்லி எப்போவோ ஐடியா எடுத்துருச்சு, பண்ண முடியல. கண்டிப்பாக கீழே ஒரு கிரவுண்ட் ரிப்போர்ட் ஒன்று இருக்கும். கிரவுண்ட் ரிப்போர்ட் கொடுக்குற இடத்துல நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் சொல்லுங்கள், தமிழர்களுக்கு மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி வேலைன்னு இருக்கா? இல்லை மேம். அது கிரைட்டீரியாவா குரூப் நோட்டி பண்ணுறதுக்கு? இல்லை மேம். சொல்லுங்கள், சொன்னிட்டு பற்றி உங்களோட ஒப்பீனியன். மேம் ஃபஸ்ட்டு வந்து இதுக்குன்னு ஒரு குழு அமைக்கப்பட்டு அதுக்கு அந்த அறிக்கை ஒன்று இருக்குது மேம். அதுக்கு அந்த அறிக்கையின் அடிப்படையில் தான் மேம் அரசு வந்து அந்த முடிவை வந்து டெசிஷன் எடுக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த நீட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு மக்களே அந்த கருத்து தெரிவிக்கும் பட்சத்தில் அதிகப்படியான சமீபத்தில் நடந்த அந்த கருத்து இதில் அதிகப்படியான மக்கள், குறிப்பாக வந்து மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் வந்து இதுக்கு அதிகப்படியான எதிர்ப்பு தான் கொடுக்குறாங்க மேம். இந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் தான் கவர்மெண்ட் வந்து அதுக்கான அப்போசிஷனுக்கான நடவடிக்கை எடுக்கிறாங்க. பண்ணிட்டு போகுது சார். கேட்குற கேள்வி என்னன்னா, உங்களோட டெசிஷன், உங்களுக்கு அப்படின்னா வந்து டெசிஷன் மேக்கிங் கிடையாதா? ரிப்போர்ட் கொடுத்த கமிட்டி என்ன கேட்டாலும் கமிட்டின்னு சொல்கிறீங்க, இல்லைனா கவர்மெண்ட் அதான் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அப்புறம் எதுக்கு உங்களை அந்த வேலைக்கு வைக்கணும்? அதனால இல்லை நான் எனக்கு இருந்துட்டு போகிறீங்க. உங்களோட நிலைப்பாடு, அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறேன் இல்லை எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். எதிர்ப்பு தெரிவிக்கிறேன்னா நான் இந்தந்த காரணங்களெல்லாம் பார்க்குறேன், அதனால எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஆதரவு தெரிவிக்க கமிட்டி சொல்கிறாங்க, கவர்மெண்ட் சொல்லுது அப்படிங்கிறதுல இல்லை. தனியாக உங்களோட அப்சர்வேஷன் என்ன டுவர்ட்ஸ் த சொசைட்டி அப்படிங்கிறத அவங்க கேட்குறாங்க. சார் நான் வந்து எதிர்ப்பு தான் சார் தெரிவிக்கேன். என்ன காரணம், நீங்கள் என்ன காரணத்தினால அதை எதிர்க்கிறீங்க? சார் இப்போ நீட் எக்ஸாமினுடைய சிலபஸே வந்து என்சிஆர்டி அடிப்படையில் தான் சார் இருக்குது. நம்ம வந்து ஸ்டேட்
கவர்மெண்ட் வந்து SCRT அடிப்படையில் நம்ம இது பண்ணிகிட்ருக்கோம். அதே சமயத்தில் அந்த நம்ம சயின்ஸ் சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் அவங்களோட சயின்ஸ் சப்ஜெக்ட்டுக்கும் வந்துட்டு என்ன அப்படின்னா ரிலேட்டிவ்லி ரொம்ப வித்தியாசம் இருக்குது சார். எக்ஸாம்ஸ் என்ன தான் பேட்டர்ன் வந்து நம்ம லோக்கல் லாங்குவேஜில் கொடுத்தாலுமே அதனுடைய தரம்ங்கிறது வந்துட்டு இன்னும் வந்து நம்ம கொஞ்சம் இதாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதாவது கொஞ்சம் டஃப்னஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதே சமயத்தில் ஒரு 12th நம்ம இத்தனை வருஷம் ஒரு 12 வருடம் படிச்சுட்டு ஒரு எக்ஸாமில் நம்ம எடுத்த மார்க்கை கம்பேர் பண்ணாமல் ஒரு எக்ஸாம் ஒரு நீட்டுங்கிற ஒரு எக்ஸாம் மூலியமாக கொண்டு வரும்போது அது கொஞ்சம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சார் என்னுடைய. இதுக்கு முன்னே குவாலிஃபைங் எக்ஸாம்னு ஒன்று இருந்துச்சு. ஒரு 10 years முன்னே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. இதே மாதிரி எனக்கு 12 வருஷமாக படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கும் அதே 1 மாதத்தில் நடக்கிற எக்ஸாம் பேசிஸில் தான் MBBS. அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் மேம். இருந்தாலும் நம்ம இதில் வந்து சீட்ஸ் வந்து அதிகமாக நம்ம மெடிக்கல் காலேஜ் வந்து மற்ற மாநிலங்களோட நம்ம அதிகமாக வச்சுருக்கோம். ஓகே சார், இன்டர்வியூ முடிஞ்சது சார். இன்டர்வியூ முடிஞ்சது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கீங்க. சளைக்கவே இல்லை எதுக்குமே. ரொம்ப நீட்டாக போயிட்டுருக்கு. ஆன்சர் வந்து தப்புன்ற அளவுக்கு சொல்ல முடியல, சரின்ற அளவுக்கு சொல்ல முடியல. நீங்கள் டெஃபினட்டாக மேனேஜ் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் ஆன்சர் உங்ககிட்ட கரெக்ட். உங்ககிட்ட இருக்கிற பெரிய பாசிட்டிவ் நிறைய இருக்கு. வந்து உட்காரீங்க, சலனமே காமிக்க மாட்டேங்கிறீங்க, நிறைய பேசுறீங்க. ஆக்சுவலாக அங்கே உட்காந்துருக்காங்க, இங்கே பல்ஸ் பார்ப்பாங்க. ஆனால் இவங்க பல்ஸ் பார்த்துட்டு இருக்கேன், என்னதான் பண்ணுறாரு பேசுறீங்க. ஆனால் பேசின பாதி விஷயம் கொஸ்டின் என்னன்னு கேட்காமலே பேசுறீங்க. ஒரு வேர்டு ஃபர்ஸ்ட் நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா அதில் உங்களுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் உள்ள கொண்டு வந்து பேசுறீங்க. கொஸ்டின் முடிக்க விட மாட்டேங்கிறீங்க, கொஸ்டின் உள்வாங்க மாட்டேங்கிறீங்க. நான் ஒரு 4-5 தடவை இதை பேசியாச்சு இல்லையா? கொஸ்டின் புரியுதா இல்லைன்னா புரிஞ்சிருச்சு ஆனால் தெரியலன்னு நான் ஏதோ ஒன்று பேசுகிறேன். புரியலன்னா புரியல, நான் அதே கேளுங்க. தெரியலன்னா தெரியல. அவர் அதான் கேட்டாரு. நம்ம சப்ஜெக்ட் வைஸ் பண்ணோம் இல்லையா, எஃபிஷியன்சின்னு சொன்னோம் இல்லையா? அப்போ நீங்கள் டக்குன்னு சொல்லணும் இதோட எஃபிஷியன்சி 0.97%, இதோட எஃபிஷியன்சி 0.5%. கம்பேர் பண்ணுறது இதுதான் அதிகம் இருக்குது. நீங்கள் ஒரு ட்ரிப்ளிங்கிறதான அந்த கேள்வி வருது. நீங்கள் ரொம்ப ஜென்ரலாக பேசுகிறீங்க. உங்கள் சப்ஜெக்ட் பேசிஸ் கொஸ்டின் வந்துச்சுன்னா நீங்கள் சப்ஜெக்ட் பேசிஸில் தான் பேசணும். இங்கே புரியலன்னு சொல்லுவாங்க, அப்போ நம்ம வேறு மாதிரி பேசிக்கலாம். கண்டிப்பாக உள்ள ஒரு ட்ரிபிள் ஏசி யாராவது இருப்பாங்க. ஆக்சுவலி பேனல் எப்படி இருக்குன்னா ஒரு லாயர் இருப்பாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இருப்பாங்க. பேனல் மெம்பர்ஸ் 3 பேர் இருந்தாங்க. அந்த பேனல் ஒருத்தர் அக்ரியாக இருப்பாங்க, இன்ஜினியர்ஸாக இருப்பாங்க, எக்கனாமிக்ஸ் அந்த மாதிரி ஆட்சியாக இருப்பாங்க. பட் இவங்க எல்லாருமே இருப்பாங்க, கண்டிப்பாக தெரிஞ்சுருப்பாங்க. இல்லைன்னா உங்களை மாதிரி நிறைய பேர் போய் ஆன்சர் பண்ணியிருப்பாங்க, அதுலேருந்து எடுத்து மிஸ்டேக் எடுத்துப்பாங்க. ஸோ அதனால சப்ஜெக்ட் நல்லா படிக்கணும். சப்ஜெக்ட் நம்ம ஒர்க் ரிலேட்டடாக இல்லைன்னா நம்ம கேரக்டர் வைஸாக வர மாதிரி பதில் சொல்லணும். டெசிஷன் மேக்கிங்னா அதுலேருந்து எடுத்து பேசணும். நீங்கள் சொன்னால் அந்த பாயிண்ட் நல்லா இருந்துச்சு. சப்போஸ் நான் ஹேண்டில் பண்ணேன், ஸோ ஐ ஹேவ் அ டெசிஷன் மேக்கிங் ஸ்கில் எங்கிட்ட இருக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த சொன்னீங்கல்ல, ஸோ அதெல்லாம் இன்னும் நல்லா பேசிக்கலாம். டெசிஷன் மேக்கிங் முன்னாடியே சொன்னீங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் கெப்பாசிட்டி முன்னாடியே சொன்னீங்க. பட் அதுக்கப்புறம் ரோல் பிளேட் கேட்கும்போது ஃபுல்லாகவே தமிழ்நாடு கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் என்ன இருக்கோ அதுதான் நான் ஃபாலோ பண்ணுவேங்கிற மாதிரி பேசுறீங்க. கமிட்டி கொடுப்பேன், அவங்க கொடுப்பேன், இங்கே கொடுப்பேன், அப்படியே உங்களை வச்சிருக்கணும். அன்னைக்கு பார்க்குறதுக்கும் அதாவது நல்ல ஹேபிட் இது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத வந்து பயப்படுறீங்களா, யோசிக்கிறீங்களா, அப்படி எதையுமே முதல்ல காட்ட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. ஆன்சர் மட்டும் கொஞ்சம் நீட்டாக வந்துருச்சு அப்படின்னா ரொம்ப பொருளாக இந்த சுச்சுவேஷன். நீங்கள் என்ன சொல்கிறது, சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும். ஆடியன்ஸ் முருகன் சார் சொன்னாங்களா, அவங்கள ஏத்த இறக்கமா கொஞ்சம் பேசுங்க, அப்படியே ஃபிளாட்டா பேசுறீங்க அப்படின்னு சொன்னாங்களா? சரி சார். சுரேஷ் IAS Academy, வெற்றியின்